நேற்று இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஈரான் நாட்டு இந்த மத தலைவர் கமேனியை கொல்வது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குமே அடங்க மாட்டேன்ற ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கே விசா மறுக்கிற, அமெரிக்காவை மிரட்டுற. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதுக்கு அழகுற? இப்போ கமேனி மாதிரி ஒரு ஞானி ஹமாஸ் தளபதியை தனியாக தூக்குறான், இந்த ஜன்னலோட சேர்த்து காலிப்படுறான். அங்கே உள்ளாரே உழவாங்க. ஆமாம், ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்தான். இவங்க சும்மா உட்காந்து ஆட்டுவாங்க. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த ஈரான் இஸ்ரேல் போர் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வாரம் நிறைவாகிறது. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேற்று இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய இலக்கு ஈரான் நாட்டு இந்த மத தலைவர் கமேனியை கொல்வது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஒரு வார காலம் அதோட ஒரு ஓவர்வியூ சொல்லுங்கள் சார். இல்லை, உங்கள் இலக்கு அதான் இருக்குன்னா இவங்க இலக்கு அது. போர்னா அதுதானே. நெதன்யாகு தான் உலக இலக்கு. ஓகே. ஆனால் இஸ்ரேலோட இலக்கு கமேனி. புரியுதா அவங்களுக்கு? இப்போ இவங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை முதல் தாக்குதல் நடத்துனது இஸ்ரேல் தானே, எல்லாருக்குமே தெரியும். அவன் அணு ஆயுதம் வச்சுருக்கான், அன்றாயிரம் வச்சுருக்கான், துவச்சி போட்டிருக்கான். உனக்கு என்ன அதை பற்றி? நீ ஒன்றை இல்லையா? நீ தான் தீய சக்தி, அழிவு சக்தி. 48,000 பேரை கொண்டிருக்க, ஐநாக்கு அடங்க மாட்டுற, சர்வதேச நீதிமன்றத்துக்கு அடங்க மாட்டுற, பல்வேறு நாடுகள் கோரிக்கைக்கு அடங்க மாட்டுற. சவுத் ஆப்பிரிக்கா பல முறை கேட்டுக்கொண்டும் நீ இது பண்ணல. அவர்கள் வழக்கு தொடுத்தார்கள் சர்வதேச நீதிமன்றத்தில். பல்வேறு நாடுகளில் போரை நிறுத்து, ஈரான் மீது பாலஸ்தீனத்தின் மீது மக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்துன்னு எத்தனையோ பேர் குரல் கொடுத்தா. எவ்வளோ இடங்களில் கொடுத்தாங்க. ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. எதுக்குமே அடங்க மாட்டேன்ற ஐநாவுடைய பொதுச் செயலாளருக்கே விசா மறுக்கிற, ஏன்னா அமெரிக்காவை மிரட்டுற. அமெரிக்காவோட அடியால் தான் நீ. இருந்தாலும் உன்னுடைய பாஷையை மிரட்டி பார்க்குற மாதிரி சும்மா டுபாக்குறா. எங்களுக்கு யாரோட தயவும் தேவையில்லை, நாங்களே எங்களோட பாதுகாப்பை பார்த்துக்கிட முடியும். பைடன் இருக்கும்போது அந்த அப்பாவி கிழவனை ஏமாற்றி காசை பூரா பிடிங்கிட்டு, உன்னுடைய தயவு எனக்கு தேவையில்லை, நாங்கள் எதையும் சமாளிப்போம், எங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எதுக்கு அலற? இப்போ எதுக்கு அமெரிக்கா உதவணும்னு சொல்லி கேட்குற அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது போக இப்போ ஈரான் அணு ஆயுதம் வச்சுருந்தா ஓ மேலே போடுறதுக்கு தான் உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒழுங்காக இருந்தால், நீ அமைதியாக இருந்தால் ஓ மேலே இருக்க அவன் போடுறான். ஸோ அப்போ அணு ஆயுதம் தயாரிப்பதும் தயாரிக்காதது அவரோட உரிமை. உலகத்தின் முதல் முறையாக ஒருத்தர் தீய ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு மனித குலத்துக்கே எதிரான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருன்னா அதை நீ எதுக்கலாம். காலங்காலமாக இருக்க முதல்ல அணு ஆயுதத்தை தூக்கி போட்டதே அமெரிக்கா தான். 50 வருஷம் 70 வருஷமாக இருக்க அணு ஆயுதத்தை 10 நாடுகள் வச்சுருக்கான். 4 நாடுகள் தெரியாமல் வச்சுருக்கான். இஸ்ரேல் கூட தெரியாமல் வச்சுருக்கான். வச்சுக்கிட்டு அவன் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன நியாயம் அது? அதை பற்றி கேட்குறக்கு நீ யார் முதல்ல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதற்கு பதிலடியாகத்தான் ஈரான் இன்றைக்கு வரைக்கும் போட்டு அதிபயங்கர தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் போயிட்டு. இந்த ஈரானுடைய பதில் தாக்குதல் அதை எதிர்பார்க்கவே இல்லையா சார் இஸ்ரேல் இவ்வளவு பலமா இருக்கும் அப்படின்னு? பதில் தாக்குதல் பலமா இருக்குன்றதை தாண்டி பதில் தாக்குதல்ன்றது வேற. இவன்ட்டையும் ஆயுதம் இருக்கு, இவன்ட்டையும் அமெரிக்க விமானங்கள் இருக்கு, அதிநவீன போர் விமானங்கள் இருக்கு, ராக்கெட்டுகள் இருக்கு. அது போக இவன் கண்டுபிடிச்சவன் சொல்லி இவ்வளவு நாள் பீத்திக்கிட்டு இருந்தான்ல அயன் டோம் டெக்னாலஜி, இது பயங்கரமானது அப்படி இப்படின்னு உலகம் பூரா வியாபாரம் பார்க்கறதுக்காக அவன் பண்ண வேலைகள் வேற. அதை வைத்து தான் நீங்கள் ஹமாஸை ஜெயிச்சிருக்கலாம். ஹமாஸ் போராளி குழு, அது ஒரு நாடோ இராணுவமோ ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. ஹமாஸ் கோபத்தில் அவன் இப்போ இஸ்ரேலை போட்டு அடிக்கிறான், நீ தடுத்துட்ட. அவன் சரன்னு விட்டான், 1000 ராக்கெட்டை விட்டான், அவனே உன்னை செயலிழக்க வச்சிட்டான். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு நாடு. ஈரான்றது ஒரு அறிவுபூர்வமான மக்களை கொண்ட, மிகப்பெரிய அறிவாளிகளை கொண்ட, விஞ்ஞானிகளை கொண்ட ஒரு நாடு. ஸோ அந்த நாடு என்ன பண்ணுதுன்னா, நான் 3 மாதத்துக்கு முன்னாடி இவன் தாக்குதல் நடத்துகிறான், அவருடைய இராணுவ தளபதியை கொள்கிறான். அந்த இராணுவ தளபதியோடைய ஃபியூனரலுக்கு வந்திருந்த ஹமாஸ் தலைவரை கொள்கிறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிலாம் இந்த யாயா சின்வாருக்கு முன்னாடி வந்திருந்தது. அவர் அந்த ஈரானுக்குள்ளே புகுந்து ஈரானுக்குள்ளேயே உளவாளிகளை வைத்து கொண்டு அவர்கள் காட்டி கொடுத்ததன் வாயிலாக ஒரு மாடியில் ஒரு ரூமில் தங்கியிருந்த ஹமாஸ் தளபதியை தனியாக தூக்குறான், இந்த ஜன்னலோட சேர்த்து காலி பண்ணுறான். அங்கே உள்ளாரே உளவாளி. ஆமாம், ஈரானுக்குள்ளே தாக்குதல் நடத்துகிறான்.
அப்படி நீ அடுத்த நாளில் தாக்குதல் நடந்தபோது பதில் தாக்குதல் ஈரான் நடத்தினது அப்போ. ஆனால் என்னென்னா இவர்களோட அயன் டோம் தடுத்துருச்சு. 100 ஏவுகணை வீசும்போது 97 ஏவுகணைகள் வந்து உள்ளே போய் விழுகவே இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 100க்கு 97% வந்து விழுகலை. அயன் டோம் எல்லாத்தையும் தடுத்து நடுவானிலே அழித்து விட்டது. அது பெரிய பண நஷ்டம். நான் ஒரு ராக்கெட்டை கண்டுபிடிச்சி அதை செஞ்சு கொண்டு போய் ஏவி அது கரெக்டான இடத்துக்கு போகும்போது அது வானிலே செயலில் வைக்கிறதுன்னா அப்புறம் என்ன போர் பண்ணி என்ன பிரச்சனை? அந்த இதெல்லாம் தனியாக வீட்லேயே வச்சுக்கலாம் இவங்களே ஈரானை அப்படின்ற மாதிரி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. எல்லோரும் கழுவி ஊற்றுனாங்க ஈரானை. ஸோ இப்போ ஈரான் என்ன பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன டெக்னாலஜியை பயன்படுத்துகிறான்றதை புரிந்து கொண்டு அதை வந்து ஏமாற்றுவதற்கான ஒரு டெக்னாலஜி 3 மாதத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுதான் வந்து இந்த ஃபாட்டா 1 அப்படின்ற ஏவுகணை. இது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்குது. அந்த ஏவுகணையோட ரூட்டே மாற்றுறாங்க. அது நேரடியாக இப்படி போய் இப்போ ஒரு இலக்கு இப்படி இருக்குன்னா எப்போவுமே இப்படி வந்து இப்படி விழுகும். அப்படி விழுகும்போது இவங்க மேலேயே வானத்தில் தடுத்து இது இப்படி வரும்போது இது இப்படி போய் தடுத்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அது எப்படி போகுதுன்னா அந்த பக்கம் அப்படி போய் சரண் இப்படி வந்து இப்படி போய் அடிக்குது. அப்போ இவனால் ஜட்ஜ் பண்ண முடியல. இப்படி வந்து இலக்கை ஒரே இலக்கு அந்த எந்த இலக்குன்னு எதிராளி கண்டுபிடிக்க முடியாத ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி புரியுதா? இப்போ வந்து எப்படின்னா சைதாப்பேட்டையை அடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சைதாப்பேட்டை ஈரான் அடிக்க போகிறான் அப்படின்னா சைதாப்பேட்டை தான் அடிக்க போகிறான்னு சொல்லி நமக்கு தெரியாது. அது வந்து பாரிஸ் கார்னர் வழியாக அது போயிட்டு இருக்கும். சரி, அங்கே ஏதாவது பண்ண போகிறான்னா அங்கேருந்து டக்குன்னு திரும்பி வந்து சைதாப்பேட்டை அடிச்சு கழிவு. புரியுதா? இப்படிப்பட்ட ஒரு நவீன யுக்திகள் நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நவீன யுக்திகளையும் அதே மாதிரி அவர்களுடைய அவர்கள் ஏவுகணையே மோதி அளிக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியும் புதுசாக அறிமுகப்படுத்தி ஈரான் ஒரு பெரிய சாதனை செய்திருக்கிறது. இதன் மூலமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அடி. புரியுதா? அவங்களுக்கு தலைநகர் டெல் அவீவ்லாம் கிட்டே நெருங்க முடியாதுன்ற மாதிரியாக இருந்ததை அவர்களுடைய இராணுவ நிலைக்குள்ளே புகுந்த அடி மரண அடி கொடுத்துருக்காங்க இராணுவ நிலைகள். அது போக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மருத்துவமனையில் முதல் முறையாக ஈரான் தாக்குதல் நடந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா காசா மக்களை கொல்வதற்காக காசா மக்களை அழித்தொழிப்பதற்காக நோயாளிகளை கொண்டு குவிப்பதற்காக இஸ்ரேல் செய்த தாக்குதல் இருக்குல்ல. காசாவில் வடக்கு காசாலையும் தெற்கு காசாலையும் சரி கான் யூனிஸ் பகுதியிலையும் சரி இருந்த மருத்துவமனைகளை பூராமே ராக்கெட் ஏவி கொண்டு பல மக்களை கொண்டு விட்டான். அதுக்கு சர்வதேச சமூகம் வந்து கேட்கும்போது என்ன சொன்னான்னா மருத்துவமனைக்கு அடியில் தீவிரவாதிகள் ஒளிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி மருத்துவமனைகளை பூராத்தையும் அழிச்சிட்டாங்க. ஏன்னா அடிபடுறவன் பொழைச்சிக்குவான். லைட்டாக கட்டு போட்டால் அப்புறம் ஒரு காலில் ராக்கெட் தாக்குதில் ஏதோ ஒரு கல் வந்து விழுகுது, கால் ரத்தம் வருது அப்படின்னா மருத்துவமனையில் இருந்தால் டக்குன்னு ரத்தத்தை கட்டுப்படுத்தி மருந்து போட்டு தப்பிச்சிருவான். மருத்துவமனையே இல்லைன்னா என்ன ஆகும்? ரத்த போக்கில் அவன் செத்து போயிடுவான். அப்போ வந்து லேசாக தாக்குதல் நடத்துகிறவனும் செத்து போயின்றதுக்காக தான் மருத்துவமனையில் தாக்குதல் நடத்துகிறான் இஸ்ரேல். இப்போ அதற்கு அதோட உணர்வுகள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் ஈரான் வந்து இந்த சொரோகா அப்படின்ற மருத்துவமனை. ஈரான் தரப்புலேருந்து சொன்னது நாங்கள் மருத்துவமனை எல்லாம் குறி வைக்கல, நாங்கள் வேற ஒரு நிலையை குறி வச்சோம், அது வந்து மருத்துவமனை அப்படி அப்படிலாம் வேறு நிலையை குறி வச்சோம் அப்படின்லாம் கிடையாது. நீ வந்து நகருக்குள்ளே போட்டிருப்பாங்க, நகர மைய பகுதியில் போய் விழுகட்டுன்னு போட்டிருப்பாங்க, அது போய் மருத்துவமனையில் விழுந்திருக்கலாம். இல்லைன்னா மருத்துவமனை டார்கெட் போட்டு அடித்தாங்களா நமக்கு தெரில. அதோட இஸ்ரேல் மிகப்பெரிய அடி வாங்கி அலற ஆரம்பிச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது, பின்னடைவு மேலே பின்னடைவு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் புதிய வகை ஏவுகணையில் ஏவிருக்காங்க ஈரானா? ஆமாம், ஃபாட்டா 1 தாண்டி இப்போ உள்ள புதிய ஏவுகணையில் ஏவியிருக்கிறாங்க. அந்த புதிய வகை ஏவுகணைன்னா செஜில் அப்படின்னு சொல்லி ஒரு ஏவுகணை. ஓகே, இது வந்து அதை விட அதிக பவர் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இது ஃபாட்டா 1ன்ற ஏவுகணையை விட சக்தி வாய்ந்தது இந்த செஜில் 1. இந்த செஜில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக வெடிமருந்தை தாங்கி செல்லக்கூடிய, அதை விட வெயிட்டு ஜாஸ்தியான, வேகமாக செல்லக்கூடிய, அதிக தூரம் செல்லக்கூடிய ஏவுகணை தான் செஜில். அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஏவுகணை வருது அப்படின்னா அது நம்ம இடத்துக்கு வருதுங்கும்போது அதை தாண்டி போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி டக்குன்னு எந்த நேரத்தில் வேணாலும் ரிவர்ஸில் வந்து தாக்க முடியும் இந்த செஜில்னால். அந்த செஜில் ஏவுகணை வைத்து தான் இன்று காலை வந்து தங்களுடைய தாக்குதலை வந்து ஈரான் துவங்கியிருக்கு. இதனால் பேரழிவு அது. சரி சார், இப்போ இதில் வந்து ட்ரம்ப் அவருடைய ரோல் இந்த வாரில் ஒரு மௌனமாக இருந்தாப்புல, அப்புறம் திரும்ப வந்து இவரை வந்து சரணடையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அது முந்தா நாள். ஆமாம் சார், வடிவேல் காமெடி மாதிரி தான் அது. நேற்று இது இன்னைக்குன்ற மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரம்ப் வாயை இதை புத்திக்கிட்டு சத்தத்தையே காணும். ஏன்னா ரஷ்யா உள்ளே வந்துருச்சு, ஈரான் உள்ள இது நார்த் கொரியா என்ன உள்ளே வந்த உடனே இப்போ பேக் அடிக்கிற அமெரிக்கா. முதல்ல அமெரிக்கா யாரும் வரமாட்டாங்கன்னு 6 நாள் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இஸ்ரேலும் ஈரானும் மோதிக்கொள்ளும் போது நம்ம எதுக்கு வாயை திறக்கணும்னு சொல்லி ரஷ்யா சைனாலாம் அமைதியாக இருந்துச்சு. இப்போ 6வது நாள் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் வந்து
எப்போ மூக்க நுழைக்க ஆரம்பித்தோன்னே ரஷ்யாவில் வரும். அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா விட்டுரு, நீ எதுக்கு உள்ளே வர, நீ உள்ளே வந்தேன்னா நாங்கள் வருவோம், அப்புறம் விபரீத விளைவுகள் வரும்னு சொல்லி ரஷ்யா வந்தது. அப்போ இங்கே உள்ள இந்த மீடியாவில் உட்காந்து ஆத்திரம் வாங்கியிருக்காங்க, இல்லை சாயந்தரம் ப்ரோக்ராம் எடுப்பாங்க, 4 பேர் உட்காந்துருப்பாங்க, கம்பியில் காக்கா உட்காந்துருக்க மாதிரி. ஸோ அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா என்னத்தையோ உளறிக்கிட்டு இருந்தாங்க. ஈரான் தனித்து விடப்பட்டது, அவர்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை, யாருமே எதுவும் சொல்லலை. எதுக்கு சொல்லணும்? ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போடுறதுக்கு எவன் ஆதரவு வருவான்? அவங்க 2 பேரும் சண்டை போடுறான்னு விட்டுருவான். இப்போ வந்தானா இல்லையா? இப்போ நீங்களாம் இந்த முகத்தை எங்கே வச்சுக்குவீங்க? நீங்கள் உலக நாடுகளில் உள்ள மிக ஆபத்தான நாடுகள்னு அமெரிக்கா பயப்படுற ஒரே நாடு யாருன்னா வடகொரியா. இந்த வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் வந்து நேற்று அறிக்கை விட்டுருக்காருல்ல, இதில் நீ தலையிடக்கூடாது, அவர்கள் 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா நீ தலையிட்டால் அமெரிக்கா உள்ளே வந்து நாங்கள் உள்ளே வருவோன்ருக்காங்க. இது அமெரிக்கா பெரிய அல்ல எடுத்து பீதியாயிடும். அதே மாதிரி என்ன பண்ணால் அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக ஒரு குண்டை தூக்கி ஈரானில் போட்டு விட்டு இதில் இஸ்ரேலில் போட்டு விட்டு போயிடுவாங்க. அப்போ அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியாது, அது பெரிய உலக போராக மாறி விட்டுரும். அப்புறம் அணுகுண்டை அசால்ட்டாக தூக்கி போட்டுருவாப்புல கிம் ஜாங் உன், பயப்படவே மாட்டாப்புல. ஸோ அதனால வடகொரியாவும் இப்போ உள்ளே வரங்கும் போது எல்லாம் பயந்து போய் கிடக்காங்க. அதனால் சண்டை போடனா அவங்க 2 பேரும் போட்டு எவன் ஜெயிக்கிறான் தோக்குறான்னு அவன் பார்த்துக்குவான். நீ வந்து காமெனியை கொள்வேன்றதும் அவரை வந்து அழிப்பேன்றதும் அவரை சரணடிக்கிறன்றதும் என்னோட விமானப்படைகள் அங்கே போகும்னு சொன்னேன்னா எங்கள் ஆளும் உள்ள வருவான்றது தான். இப்போ சார் இந்த சதாம் ஹுசேன் அவரோட உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்கிறாங்க சார் எல்லா மீடியாலையும். சதாம் ஹுசேனுக்கு நடந்த மாதிரி இவருக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? அந்த காலகட்டம் வேற ஒன்று. 2வது சதாம் ஹுசேன் வந்து இந்தியாலாம் மிக நெருக்கமாக இருந்தது. இந்திரா காந்தி காலத்திலேருந்தே சதாம் ஹுசேன் நெருக்கமாக இருந்துச்சு. அவர் ஒரு பவர்ஃபுல்லான லீடராக தான் இருந்தார். இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவோட சூழ்ச்சியின் காரணமாக ஈரானுக்கும் ஈராக்குமே நீண்ட காலம் சண்டை நடந்ததுலே அவர்களோட ஆயுதம் வாங்கி நிறைய லாஸ் ஆகிடும். அது ஈராக். ஓகே, தொடர்ந்து சண்டை நடக்கும் ஈராக்குக்கும் ஈரானுக்கும். புரியுதா? ஒருத்தனுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டு, இன்னொருத்தனுக்கு ரஷ்யா சப்போர்ட்டு. ஆயுதங்கள் வாங்குறது மட்டும்தான், சண்டையில் நேரடியாக யாருமே சப்போர்ட் பண்ணல. இந்த சண்டை நீண்ட காலம் நடந்தது மட்டும் இல்லாமல் சதாம் ஹுசேன் வேறு எந்த நாட்டோடையும் நல்ல ரேப்போ பெருசாக வச்சுக்கல. ஓகே, இப்போ ஈரான் பொறுத்தளவுக்கு இஸ்ரேலை ரொம்ப நம்புது, ரஷ்யாவை ரொம்ப நம்புகிறாங்க, நல்ல டைப் வச்சுக்காங்க. ஆனால் சதாம் ஹுசேன் அப்படிப்பட்ட நபர் இல்லை, கடாஃபி அப்படிப்பட்ட நபர் இல்லை. கடாஃபி சுருட்டை பற்ற வச்சு இந்த மாநாடுகள் நடக்கிறதுலே மூஞ்சியில் ஊதி விடுவார். அப்படியே ஊதி இப்படி இழுத்து விட்டு அமெரிக்காக்காரன் மூஞ்சிலையும் சவுதிக்காரன் மூஞ்சிலையும் ஊதி விடுவார். நீ அடிமடா அப்படின்னா நேருக்கு நேராக சொல்லுவார். யார்? கடாஃபி. ஏன் கொண்டாங்கன்னா கடாஃபிலாம் ஒரு சிங்கம் மாதிரி. ஓகே, ஒரு இவ்வளோ பெரிய சுருட்டை பற்ற வச்சுக்குவார் மாநாட்டில். அனைத்து நாடுகளும் வரும்போது இப்போ எப்படி இவரை கை கொடுக்குறான், இங்கே ஒரு சேர் அங்கே ஒரு சேர் உட்காந்து டீசெண்டாக பேசியிருக்காங்கல்ல, கடாஃபியை பற்ற வைப்பார். சுருட்டை பற்ற வச்சு ஊதிட்டா சொல்லு அப்படின்னு, நீ அமெரிக்கா அடிமை தானடா அப்படின்னு சொல்லி சவுதி மன்னரை நேருக்கு நேராக அவமானப்படுத்துகிற யார்? கடாஃபி. நீ வந்து பிரிட்டிஷ்காரனோட குழந்தை, பிரிட்டிஷ்காரனால் உருவாக்கப்பட்டவன் நீ. இப்போ அமெரிக்காவுக்கு அடிமை, நீ எல்லாம் பேசுறியாங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு தலைவரை நேருக்கு நேராக? இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்ததுனால தான் மிரண்டாங்க உலகமே. அமெரிக்கா மிரண்டா, சவுதி மன்னர்லாம் பேசவே மாட்டாப்புல, அப்துல்லா. அப்படிலாம் தலைவர்கள். இப்போ அதே மாதிரி சதாம் ஹுசேன்லாம் எவனே போடாடே நீலாம் ஒரு ஆளாகும்போது அந்த அதர் கண்ட்ரிஸோட ஒரு நல்ல ரேப் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தது. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அவர் வளர்ந்து இருந்தார். நம்மகிட்ட எல்லாம் இருக்குது, இவங்ககிட்டலாம் இவன் என்ன பெரிய ஆள், டாலரில் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் போடான்ட்டார். ஸோ அதனால இருந்ததுனால அந்த காலகட்டங்களில் ரஷ்யா வேற உடஞ்சிருது. ஓகே, ரஷ்யா சுக்குநூறாக போனோன்னா ரஷ்யா வந்து அதை காப்பாற்றிக் கொள்வதற்கே வழி இல்லாத காலம். அதனால் இந்த லூசுகள் சொல்லுவாங்க இப்போவும் அதே மாதிரி நடக்கும். அப்படிலாம் நடக்காது. இப்போ உள்ள காலம் வேறு, ஈரானோட டீலிங் வேறு, கமேனியோட கோமேனின்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வேற கமேனி வேற. ஓகே ஓகே சார். எல்லாரும் இங்கே காமேனி கிமேனின்னு போடுவாங்க. கமேனி வேற, கோமேனி வேற. கோமேனின்றது ஏற்கனவே இருந்த தலைவர், அவர் தான் புரட்சி தலைவர். அந்த 1980களில் வந்து காய்க்கப்பட்டிருந்தது ஈரான் ஷாக்கள்கிட்ட இருந்து. இந்த கமேனி வேற, இவர் அவருடைய வாரிசு மீன்ஸ் பிறந்தவரில் அவர் கூட இருந்து போராடினவர். ஸோ இவங்கெல்லாம் வீர தீரமாக போராடக்கூடியவர்கள். அதெல்லாம் என்ன இந்த உடம்பு என்ன இந்த உடம்பு என்ன இப்போ புதைக்க போகிறோம், இதில் என்ன இந்த உடம்பை அழிப்பதுனால நீ ஜெயிச்சுக்குவா, நீ எங்கள் கொள்கையை அழிக்க முடியாது அப்படி இருக்கும்போது பயப்படுறாங்க. இப்போ ட்ரம்ப் உடம்பு அழிக்கிறேன்னா ஒத்துக்காப்லையா? இப்போ ஒத்துக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாமி டேனியல்ஸ்னு ஒரு நிர்வாண நடிகையோட தொடர்பு வச்சு அவள் பிஸ்னஸுக்கு 10 கோடி கொடுத்தது தான் வழக்கு போயிட்டு. அப்போ அவங்களுக்கு ஃபிகர் எல்லாம் வேணும். சரி, இப்போ கமேனி மாதிரி ஒரு ஞானி கிடையாது, அவங்களாம் ஒரு சாணி மாதிரி. யார்? நம்ம இஸ்ரேல் அதிபராக இருந்தாலும் சரி, அப்படி இது பண்ண முடியாது. கமேனியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க சும்மா உட்காந்து ஆற்றுவாங்க. அமெரிக்கா பவர்ஃபுல் இருந்தனால இவரை கொண்டுச்சு, கடாஃபியை கொண்ட மாதிரி. இப்போ உள்ள சூழ்நிலை வேறு, அப்போ இருந்த சூழ்நிலை வேறு. அப்போ ரஷ்யா வீக்காக இருந்தது,
கடாஃபியை பொறுத்தவரைக்கும் எவனையும் மதிக்க மாட்டான்றனால யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்ற காலங்கள்லாம் உண்டு. ஆனால் ஈரானை பொறுத்தளவுக்கு அப்படி இல்லை. எல்லாத்தையும் ராஜாங்க ரீதியான உறவுகளை நல்லா வச்சுருக்கு, ரஷ்யாவோடையும் சைனாவோடையும். ஸோ அதனால அப்படிலாம் வந்தால் வந்துட்டான்ல எல்லாரும். எப்படி வரான், எப்படி கொண்டுருவ நீ? அமெரிக்கா உள்ளே வந்தாலே அடிப்பாங்க, கட்டாயம் அடிப்பாங்க. இப்போ பழைய மாதிரிலாம் கிடையாது, அமெரிக்கா விட மாட்டாங்க. இப்போ மீண்டும் ரீகெயின் ஆகி புட்டின் வேறு லெவலில் இருக்காது, ரஷ்யா வேறு லெவலில் வந்துருக்கு, மாறி வந்துருக்கு. உக்ரைனை கூட போட்டு பொழந்து 2 நாளில் காலி பண்ண முடியும். அங்கே ஆயுதத்தை வேஸ்ட் ஆக்க வேணாம், சின்ன பையனை போட்டு அடிச்சு அப்படின்னு நல்லா வச்சுருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா அடிக்க வேண்டியது வந்துன்னா ஆயுதம் தேவைப்படும்ல. இதுதான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் போயிட்டு சார் இப்போ இந்த போரினுடைய தாக்கம் கிட்டத்தட்ட இப்போ இவங்கெல்லாம், ஏன்னா இப்போ அமெரிக்காவும் போர்க்கப்பலையும் அனுப்புகிற மாதிரி ஏதோ செய்திகள்லாம் வருது. அப்படி அனுப்புனா இது கிட்டத்தட்ட ஒரு தான் எல்லாம் இப்போ 3வது ஒரு உலகப் போர் அப்படின்னு அடிவேல் சொல்கிற மாதிரி தான். ஏன்டா இப்போ வெயிலில் சுடுதண்ணியை குடிக்கணும், ஒரு வெறி ஏற்றுறது தான்ன்ற மாதிரி. கப்பலை அனுப்புறது எதுக்குன்னா அடி வாங்குறது தான். ஏற்கனவே ஹவுதீஸ் போட்டு ஓட்டையை போட்டு விட்டாங்க 2 அமெரிக்க கப்பலில். ஹவுதீஸோடைய இவங்களால தாக்கு பிடிக்க முடியலங்கும் போது கொண்டு நிறுத்தினா உலக போர்னு வந்தால் பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. அதோட வேர்ல்டு ஆர்டரை மாற்றி விட்ருவாங்க. அடுத்த தலைவன் சைனா தான்ன்ற மாதிரி ஆக்கி விட்ருவாங்க. சைனா சண்டைக்கு தயார் இல்லை, வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு, அதனால பேசாமல் இருக்கான். இன்னைக்கு உள்ள சைனா அமெரிக்காவோட 10 மடங்கு ஆயுதத்தில் வலுவாக இருக்கு, வெளியே காட்டிக்க மாட்டாங்க அது. ஏன்னா சண்டை போட அவன் தயாராக இல்லை. வளர்ச்சி, நாட்டை வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சிலையும் ஆயுதங்களை வளர்த்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான இது எல்லாமே உண்டு இருக்குது. ஸோ அதனால் 3ஆம் உலக போர்லாம் வராது. அமெரிக்கா எப்போயும் கொடுக்குற பில்டப் தான். அங்கங்கே ஆளை நிறுத்துறோம், அங்கங்கே ஆளை நிறுத்துன்ற மாதிரி தான். கடைசியில் தர்மடி வாங்கிட்டு திரும்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் சார். அந்த ஈரானுடைய அந்த தலைவர்கள் இருக்கு, அந்த மிசைல் அப்படின்னு ஒரு நகரம் 1 கிலோமீட்டருக்கு கீழே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் முன்னாடியே இருந்ததா சார்? முன்னாடியே ரெடி பண்ணது தான். ஓகே, முன்னாடியே ரெடி பண்ணி அவங்க 200 மீட்டருக்கு கீழே 400 மீட்டருக்கு கீழே பல அடுக்குகளாக பாதுகாப்பு அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அதனால் இப்போ அதில் ஓட்டையை போடணுன்னா அமெரிக்கா விமானம் தான் போட முடியும். இந்த B6 ஏதோ சொல்கிறேன். ஆமாம், அமெரிக்கா விமானம் வந்ததுன்னா ரஷ்யாவில் வந்துடும். ரஷ்யாவோ நார்த் கொரியாவோ ஒரு 2 குண்டை தூக்கி போட்டு விட்டான்னு வைங்க. இப்போ இந்த போரின் போக்கு சார் எப்படி இருக்கும், எப்படி போகும் சார் இந்த போரினுடைய இல்லை போக்கு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் மாற்றம் ஒன்றதே மாறாதுன்ற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ இன்னைக்கு வரைக்கும் ஈரான் கை ஓங்கி இருக்கு, இஸ்ரேல் நாசமாக கிடக்கு. இப்படி தான் 2ஆம் உலக போரில் இப்படி தான் இருந்தது. ஜப்பான் கை தான் ஓங்கி இருந்துச்சு. திடீர்னு 2 அணுகுண்டை போட்டோன்னு என்னாச்சு, உலகத்தோட போக்கே மாறிடுச்சு. இன்னைக்கு ஜப்பானுடைய நெருங்கிய நண்பன் யாருன்னா அமெரிக்கா தான். அமெரிக்கா நம்பி தான் ஜப்பானே வாழ்ந்துட்டு இருக்கான். 2ஆம் உலக போரில் யாரெல்லாம் எதிரியாக இருந்தானோ அவன் பூராமே இப்போ ஒன்றா இருக்கான். ஜெர்மனுக்கு ஃப்ரான்ஸுக்கு ஆகாது, ஃப்ரான்ஸுக்கும் இத்தாலிக்கு ஆகாது, ஃப்ரான்ஸுக்கும் யூகேக்கு ஆகாது, அமெரிக்காவுக்கு ஆகாது, ஜெர்மனுக்கும். இப்போ எப்படி இருக்காங்க, எல்லாரும் ஒன்றா இருக்காங்க ஒரே குடையின் கீழ். அந்த மாதிரி உலகத்தில் என்ன மாற்றங்கள் வேணாலும் வரலாம். அது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி. கண்டிப்பாக.